முதல் இழப்பீடு மனன சக்தி குறைஞ்சு போச்சு. ரெண்டாவது ஆய்வு சொல்லுது கவனச்சிதறல் ஏற்பட்டு போச்சு. மனசக்தி குறைவு அதுவே பெரிய இழப்பீடு. கவனக்குறைவு. எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கணும்னு சொன்னால் முதல்ல கேட்கணும், கவனத்தோடு கேட்கணும். இன்னைக்கு கவனக்குறைவு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் உலகமே ரீல்ஸுக்கு அடிமை, அடிக்ட். அரை அவர் பாடம் ஆனால் சிந்தனை செலுத்த முடியல. ரீல்ஸை பார்த்து பார்த்து 2 செகண்டுக்கு 30 செகண்டுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும். உள்வாங்க முடியல அவனால். ரீல்ஸின் அடிமைகள் தானே ஆட்சியை மாற்றி இருக்கிறாங்க. உலகத்தின் போக்கு இன்னைக்கு ரீல்ஸுக்கு அடிமைப்பட்டு அவனால் கவனச்சிதறல். அரை மணி நேரம் வகுப்பா கவனம் எடுத்து பார்க்க முடியல, 3/4 மணி நேரம் வகுப்பா கவனம் எடுத்து பார்க்க முடியல, கவனிக்க முடியல அவனால. ஆய்வு சொல்லுது. எனவே குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க, காலேஜ் போயிருக்கிறாங்க, நம்ம அதோடு முடிச்சிடல. நமது பொறுப்புகள். அந்த குழந்தை உண்மையான கல்விமானாக மாற வேண்டுமா? அந்த குழந்தை கல்விக்குண்டான தரத்தை பெற வேண்டுமா? பெற்றோர்களாக நாமும் மெனக்கெட வேண்டும். என்னென்ன ரீதிகளில் எல்லாம் அந்த குழந்தைகளை மேம்படுத்துவதற்கு, முன்னேற்றுவதற்கு நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்தாக வேண்டும்.